நன்றி. அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி சாட்டை சரவணன் அவர்கள். நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அண்ணன் சீமான் அவர்கள் அக்கா சீதாலட்சுமியை ஆதரித்து இன்னும் சற்று நேரத்தில் இங்கே உரையாற்ற உள்ளார். தேர்தல் வந்தவுடனே எல்லா கட்சியும் கூட்டணி போட்டுக்கிட்டு சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு இப்படி தெரியுறாங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சிக்கார தம்பியை மட்டும் தொடர்ச்சியாக தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்பாக இருந்தே வேட்பாளர் தேர்வு, அந்தந்த தொகுதியில் என்ன பிரச்சனை, எதை எப்படி தீர்க்க போறோம், அதுக்கான செயற்பாட்டு வரைவு, இப்படி பல கட்டமாக நாம ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் பொழுது குறுக்க மறுக்க காமெடி பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நாட்டின் பிரதமர் ஐயா மோடி இங்க வர்றாரு, எல்லாரும் சொல்றாங்கல்ல, அவர் வந்துட்டாருன்னா இங்க பிஜேபி ஜெயிச்சிருங்க, பிஜேபி பெரிய கட்சி ஆயிருங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மக்களை சந்திக்கிறோம், மக்களை போய் நம்மளுடைய இனத்தினுடைய வழிகளை சொல்றோம், நம்மளுடைய வழிகளை சொல்றோம், எல்லாத்தையும் மக்கள் கேட்கறாங்க. நமக்கு சோர்வா இருக்குல்ல, அப்பப்ப காமெடி பண்றதுக்கு ஒரு காமெடியன் தமிழ்நாட்டுக்கு வருவான். அப்படி ஒரு காமெடியனாகத்தான் இன்னைக்கு ஐயா நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வந்தா ஓட்டு போடுவான்னு இங்க யாரு சொன்னா? அவருக்கு இங்க யாரு ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்கா? அவர் என் மொழி பேசுறாரா, என் இனத்துக்காரரா, இல்ல இந்த மண்ணுக்கானவரா, இந்த மக்களுக்கானவரா, இல்ல இந்த மண்ணின் பிரச்சனை குறித்து தெரிந்தவரா, இந்த மண்ணின் இயற்கை வளங்கள் குறித்து தெரியவரா, எந்த ஊர் எப்படி இருக்கும் தெரியுமா, எந்த ஊர்ல எந்த தொழில் அதிகமாக செய்யறாங்கன்னு தெரியுமா, எதுவுமே தெரியாத நரைத்த முடி நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் என்னடா வேலை? உனக்கு யார் இங்க ஓட்டு போட போறா? எங்க அண்ணன் ஏபி முருகானந்தம் இங்க நின்றுக்காராம். ஏபி முருகானந்தம் அவர் எப்பேற்பட்டாலு, அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ காவல்துறையை மிரட்டுறன்னா நீ பாராளுமன்ற உறுப்பினரான என்ன பண்ணுவ? நீ என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுவ? அந்த சேட்டையெல்லாம் வாளோட ஒட்ட நறுக்கிறதுக்கு தான் அக்கா சீதாலட்சுமியை களத்தில் நிறுத்தி இருக்கிறோம். நீ தர்க்கம் பண்ணு ஏபி முருகானந்தன், எங்க அண்ணன், நீ வந்து தர்க்கம் பண்ணு. இதே பாஜக 8 வயது சிறுமி ஆசிஃபாவை வன்கொடுமை செய்து கொலை செய்து அந்த கொலையாளிகளை கைது செய்யும் பொழுது பாரத் மாதா கி ஜெயன்னா, பாரத மாதா உனக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்களா? 8 வயசு சிறுமி ஓன் வீட்டு பிள்ளையா இருந்தா, ஓன் தங்கச்சியா இருந்தா, ஏபி முருகானந்தத்துடைய தங்கச்சியாக இருந்திருந்தால் இப்படித்தான் நீங்க முழங்குவீங்களா பாரத் மாதா கி ஜெயன்னு? என்னடா இந்த மண்ணில் விட்டு வச்சிருக்கீங்க? இந்த மண்ணில் ஆற்று மணலை திருடுறீங்க, இங்க இருக்கிற கனிம வளத்தை திருடுறீங்க, இங்க இருக்கிற இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போறீங்க, எங்கள் வேலை வாய்ப்பை பறிக்கிறீங்க. அது இல்லாம 10ஆவதுக்கு வட மாநிலத்திலிருந்து பீடா வாயினை இறக்குமதி பண்ணி வச்சிருக்கிற எல்லாரும் இன்னைக்கு தெருக்கல்ல திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இங்கெல்லாம் போனா ஏதோ கோரக்பூருக்குள்ள போற மாதிரியே ஒரு ஃபீல். எங்கிட்டு திரும்பினாலும் இந்திக்காரன், எங்கிட்டு பார்த்தாலும் வடமாநிலத்தவன். அவன் எதுக்குடா இங்க வர்றான்? நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தாருன்னா நாடு பொருளாதார வளர்ச்சின்னு பேசுறியடா. அண்ணன் இல்ல, மரியாதையா பேசணும். எங்க அண்ணன் மிஸ்டர் மரியாதைக்குரிய அண்ட புழுகு அண்ணாமலை, நீங்க பெருசா பேசுறீங்களே, மோடி மோடி பொருளாதாரத்தை உயர்த்திடுவாருங்கிறீங்களே. அந்த மோடி வடமாநிலத்தை ஏங்க வேலை வாய்ப்பை உருவாக்கல? அங்க பொருளாதார வளர்ச்சி இல்லையா? அங்க தொழில் வளர்ச்சி இல்லையா? அங்க தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னா ஏன் நாடுதான் உனக்கு நக்கிறது கிடைச்சா நக்கி அப்படின்னு கேட்பாங்க மக்கள், கேட்பாங்க. நம்ம கேட்கக்கூடாது, நம்ம நாகரிகமா பேசும். ஐயா மோடி வேற என்னத்தை சாதிச்சாரு? மோடியை பேசும்போதெல்லாம் 56 இன்ச்சு பெருசுங்க. யாரு? அண்ணாமலை, இங்க இருக்கிற அண்ணன் அச்சுராஜா, இந்த மாதிரி பைத்தியங்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து 56 இன்ச்சு பெரிய மார்புங்க மோடிக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? பாகிஸ்தான் போய் 350 கோடி காசு வாங்க போறாரு. அதானே? புல்வாமா தாக்குதல்ல காஷ்மீர்ல 49 வீரர்கள் கொல்லப்பட்டான். அதை அந்த மாநிலத்தை ஆழ்ந்த ஆளுநர் முன்கூட்டியே ஐயா மோடிக்கு சொல்லியிருக்காரு, அமித்ஷாக்கு சொல்லியிருக்காரு, ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு. தேர்தலுக்காக வாய்மூடி அமைதியா இருந்த நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவங்க செத்ததுக்கு அப்புறம் 3 மாசத்துல பாகிஸ்தானை சார்ந்த ஒரு நிறுவனம் ஹப்புங்கிற ஒரு நிறுவனத்திட்ட இருந்து 350 கோடி தேர்தல் பாண்டுல வாங்கியிருக்காரு. இதுக்கு அண்ணன் அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாரு? தேர்தல் பத்திரத்துல பாகிஸ்தான் நிறுவனத்திட்ட இருந்து ஏன் பணம் வாங்குற? அவனை பார்த்தா தீவிரவாதிங்கிற, பாகிஸ்தானை பார்த்தா பயங்கரவாதிங்கிற, ஆனா அவன்கிட்ட காசு வாங்கி திங்கிறியே, வெக்கமா இல்ல உனக்கு? ஏன்னா மானங்கட்ட பயல்களா, வெக்கமா இல்ல? இப்படியாடா திம்பிங்க? வாடா இங்க இந்த திரையரங்க வாசல்ல பிச்சை எடுத்து பொழைச்சு பண்ணுறா, இந்த காசுல தின்றா தாராளமா. அது கூட கொஞ்சம் கௌரவமா இருக்கும். இந்த விவேக் ஒரு படத்துல சொல்லுவார்ல, விவேக பார்த்து சொல்லுவாங்கல்ல, பாஸ் இப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம், அப்படித்தானே? அந்த மாதிரி தான் ராணுவ வீரர்களை கொல்ல விடுவான், திருப்பி 350 கோடி காசு வாங்கிக்குவான். அவர் இந்த நாட்டை பாதுகாக்க போறாரா? 56 இன்ச்சு மார்பு பெரிய வச்சிருக்கிற மோடி
பாகிஸ்தானை தீவிரவாத நாடு விடமாட்டோம்னு சொல்ற மோடி இந்த பக்கம் கிழக்கு பக்கம் திரும்புங்க ஐயா. ஐயா மேற்கு திசையிலே நிக்காதீங்க, கிழக்கு திசையை பாருங்க. உங்களுடைய நிலப்பரப்பு என்னுடைய நிலப்பரப்பு அருணாச்சல பிரதேசத்துல ஒரு கிராமத்தை ஆட்டையை போட்டான் சீனா. நீ எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கியா? இது வரைக்கும் வாய் திறந்து நாட்டின் பிரதமர் ஐயா மோடி பேசியிருக்காரா? அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரா? ஒரு கடிதம் எழுதியிருக்காரா? இங்க ஒருத்தர் எழுதுவார்ல, மு.க. ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞர் கருணாநிதி எப்ப பார்த்தாலும் கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பார்ல, அப்படி சீன தேசத்துக்கு ஒரு கடிதம், ஒரு கையெழுத்து, ஏதாவது ஒரு கண்டனம், ஒண்ணுமே பேசல. அது கிராமத்தை ஆக்கிரமிச்சது கூட பரவாயில்ல. இப்ப 4 ஆறு 2 ஆறு 4 ஏரி 26 தெருக்களுக்கு சீன மொழியில பேர் வச்சுட்டான். அதை எதிர்த்து மோடி பேசியிருக்காரா? ஒரு வார்த்தை கண்டிச்சிருக்கிறாரா? எதையுமே பேசல. அப்புறம் என்ன நாட்டின் மோடியை பார்த்தா எல்லாரும் பயந்துருவான், அவரை பார்த்தா மூத்திரம் போயிருவான், எதை பார்த்தாலும் இப்படியே விமர்சனம். டே, அந்த பூச்சாண்டியை கூட்டிட்டு வராதீங்கடா தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு வந்து எங்கள்கிட்ட அசிங்கம் வாங்கிட்டு இல்லை, அசிங்கப்பட்டு இல்லை, அங்கே வேலூர்ல ரோட் ஷோ நடத்துறாங்க. ரோட் ஷோ முதல்ல எதுக்கு நடத்துற? ஒரு பொருள் விற்பனைக்கு வருது, அந்த பொருள் விற்கல, அது கடையில் விற்று பார்த்தோம் விற்கல, அதை எப்படியாவது மக்கள்கிட்ட தள்ளணும்னா ரோட்ல ஓரமா போட்டு கடையை போட்டு விற்பாங்க. அந்த மாதிரி ஐயா மோடி விற்காத அந்த புழுத்து போன தாமரையை கொண்டு வந்து ரோடு முழுக்க ரோட் ஷோ நடத்தி அதுல வாக்கு பெற போறாராம். அவர் வந்திருக்கிறது ராவண பூமிங்கிறது தெரியாம அவர் என்னமோ ராம தேசத்துக்குள்ள இருக்கிறது மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் வர்றாரு. அதுல முழக்கங்கள் எழுப்பணுமா? எப்படி? ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு சொல்லணுமா? அவங்க ஆப்கி பார் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு பயலுக சேட்டை பிடிச்ச பயலுகள்ல சாக்கோ பார்ன்ட்டாங்க. ஆப்கி பார் சாக்கோ பார், வாங்கி தர நக்கிட்டு பார் அப்படின்னு முடிச்சுட்டான். நீ எங்க வந்து வாலாற்ற? ராமருக்கு கோவில் கட்டியதால் அங்க இருக்கிறவனுக்கு நன்மை இருக்கு, அவன் அதை வச்சு அரசியல் செய்வான், அதை வைத்து வருமானம் சம்பாதிப்பான். தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கும் ராமனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மோடி ராமரின் அவதாரங்கிறான். ராமருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வை, உயிரோட இருந்தா செருப்பாலே பிச்சை எரிஞ்சிருப்பாரு. ஏண்டா ஆட்சி பாங்கிற 8 வயது சிறுமியை நீ கற்பழிச்சு கொலை செஞ்சவன நீ பாரத் மாதாக்கு ஜேம்ப, எங்க இருக்கிற இஸ்லாமிய சகோதரனை நீ அடிப்ப, அவன் மாட்டுக்கறி தின்னா அவனை அடிச்சு கட்டி வச்சு கொலை செஞ்சுட்டு நீ பாரத மாதாக்கு ஜேம்ப ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவ, அதுக்கு என் பேரை கெடுப்பியான்னு செருப்ப சாணியில முக்கி ராமர் அடிச்சிருப்பார். ராமரின் அவதாரம்னு நீங்க இங்க பேசி தெரிந்தாலும் சரி, நீங்கள் ராமராகவே வாழ்ந்தாலும் சரி, நீ உண்மையிலுமே ராம அவதாரமா இருந்தாலும் சரி, இல்ல அனுமார் மாதிரி நெஞ்ச கிழிச்சு நாட்டு மக்களை என் மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன்னு மோடி 56 இன்ச்ச கிழிச்சு காட்டினாலும் சரி, ஒத்த ஓட்டு உழுவாதிரி தமிழ்நாட்டில். ஏன்னா இது ராவணன் தேசம். எனக்கும் உனக்கும் 1000 ஆண்டு இல்ல 7000 ஆண்டுகள பகை இருக்கு. நீ என்னைக்கு வந்தாலும் உன்னை நாங்க வீழ்த்துவோம். நாங்க அதுல தயாரா இருக்கிறோம். ராமர் கோயில் கட்டிட்டாரு அண்ணாமலை இங்க பேசுற. ராமர் கோயில் கட்டினதுனாலங்கண்ணா எப்படிப்பட்ட வளர்ச்சி வரப்போது பாத்தீங்களாங்கண்ணா. அதாவதுங்கண்ணா இருந்தாலும் கூட அவர் ராமர் கோயில் கட்டி இருக்கிறது அந்த அரசியல் இருந்தாலும் கூட, நாட்டு மக்களுக்கு நன்மை இருந்தாலும் கூட, என்ன கூட? எந்த கூட? பூக்கூடையா இல்ல வேற ஏதாவது கூடையா? கூட இவர் பேசி அவர் ராமர் கோயில் கட்டி இருக்கிற. சரி, ராமர் இப்ப கோபம் கொண்டு என்னுடைய நாட்டு மீனவன் 860 பேரை கொண்டுட்டான் இலங்கை அரசாங்கம். அன்னைக்கு படையெடுத்து போய் அன்னைக்கு வானர கூட்டத்தை கூட்டிட்டு போன மாதிரி இன்னைக்கு இந்த இந்தியாவில் இருக்கிற சௌக்கிதார்ஸ் பாரத தாயின் புதல்வர்கள் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் சண்டை போட்டு வருவாங்க. ராமர் அங்க போய் சண்டை போடுவாரா? ஒரு ராமர் கொடுக்குற துப்பாக்கி தோட்டா வெடிக்கலடா. ஒரு ராமர் தேசத்தில் இருக்கிற ராணுவ தோட்டா துப்பாக்கிகள் குண்டு வெடிக்கல. ராணுவ வீரர்கள் சொல்றான். கடைசியில் போய் போர்க்களத்தில் நின்று சுட்டா மோடி எப்படி கீழே தலை குனிதோ அது போல மோடி துப்பாக்கிலேருந்து வர குண்டு கீழே விழுந்துருதுங்க, வெடிக்க மாட்டேங்குது, சுட மாட்டேங்குதுங்கிறான். நீ ராம அவதாரம் எடுத்து நீங்க வந்து அப்படியே சாதிச்சு இங்க மக்களை காப்பாற்ற போறீங்களா? 800 மீனவன்றா, ஓ நாட்டு மீனவன் தானே. எனது இந்தியா எனது குடும்பம், அவர் ஒரு ஃபேமஸ் டைலாக். இங்க ஒண்ணு தெரியுது இல்ல, அண்ட புழுகு. இது சொல்லும் என் மண் என் மக்கள். டேய், இது எங்க மண்ணு எங்க மக்கள். நாங்கள் அரசியல் பேசலாம், நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்து எங்கள் மீனவனை பாதுகாக்க தவறி இருக்கீங்க, எங்களுடைய உடைமைகளை பறிச்சிருக்கீங்க, எங்களுடைய உரிமைகளை பறிச்சிருக்கீங்க. நீங்க எப்படா என் மக்கள் என் மண் என் மக்கள்ங்கிறீங்க? எனது இந்தியா எனது குடும்பம்னு பேசுற நாட்டின் பிரதமர் மோடி, நாங்க வெள்ளத்தில் தத்தளிச்சப்ப எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்க பால் வாங்கி கொடுக்க வழி இல்லாம தண்ணியில தத்தளித்த போது வந்தார் அந்த நாட்டின் பிரதமர். இப்ப எதுக்கு வர்ற? ஓட்டு பிச்சை தானே. நாங்க ராமருக்கு கூட பிச்சை போடுவோம், ராமர் வேடம் போட்டு வர்றவனுக்கு கூட பிச்சை போடுவோம். ஆனால் ராமர் பேரை சொல்லிட்டு வர்ற உனக்கு ஒரு பொழுதும் பிச்சை கிடையாது, ஓட்டு பிச்சையும் கிடையாது, காசும் கிடையாது. கிளம்பு நீயே. வரி வருவாயில தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கொடுக்க வக்கில்ல, நக்கி பார்க்க வர வர்ற நாயே அப்படின்னு ஒரு அம்மா ஒன்று கேட்டுச்சு. வர்றவல்ல ஒரு அம்மா சொன்னாங்க இந்த வார்த்தையை. 37,000 கோடி நாங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்டதுக்கு எங்களுக்கு நிவாரணம் கொடுறான்னு நாங்க நாட்டின் பிரதமர் மோடி கிட்ட கேட்கிறோம். அந்த நக்கி பையன் அன்னைக்கு வரல, இன்னைக்கு நக்கவா வந்தான் அப்படின்னு அந்த அம்மா கோவமா பேசுச்சு. அது அந்த மொழியில சொன்னா நல்லா இருக்காதுல்ல, அதனால கொஞ்சம் நான் சுகா மரியாதையா சொன்னேன். அப்படி நாட்டின் பிரதமர் மோடி போற இடத்துல எல்லாம் செருப்படி வாங்குறாரு. அவரை கூட்டிகிட்டு வந்து ஓட்டு கேட்கிறோம். அவர் ஒரு பக்கம் ரோட் ஷோ வருவாராம், அமித்ஷா ஒரு பக்கம் வருவாராம், ஜேபி நட்டா அவர் ஒரு பக்கம் வருவாராம். அவர் நட்டா எதுக்கு வர்றாரு? நொட்ட வர்றாரா இல்ல நோட்டாவோட நக்க வர்றாரா? எதுக்குடா வர்றாரு? இந்த மண்ணுக்கு நீங்க ஏன்டா வர்றீங்க? இந்த மண்ணுல
முன்னாடி இவர் சந்திரமோகன் சொன்னார்ல, என் தாய் வயது மதிக்கத்தக்க 58 வயசு ஒரு பெண்மணியை கற்பழிச்சிருக்கான். அவன் பாரத தாயின் புதல்வர்கள். பாரத மாதாக்கு மட்டும் சேலை கொஞ்சம் விலகி இருந்துச்சுன்னு வைங்க, பாரத மாதாவே இவங்க கற்பழிச்சு கொலை பண்ணிடுவாங்க. அப்பேற்பட்டவங்க இந்த சங்கி முண்டங்க. இவங்களை எதிர்க்கிறேன்னு ஒரு பக்கம் திமுக குரல் வித்தை காட்டுறதுல எங்க ஐயா ஸ்டாலின், எங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் மாதிரி எவனாலையும் முடியாது. குரல் வித்தை காட்டுவாங்க இல்லை, தெருவில் உட்காந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு 5 ரூபா 10 ரூபா சாமி சாமி நல்லா பாருங்க சாமின்னு. அந்த மாதிரி இவர் பாஜகவை நாங்கள் எதிர்க்க போறோம். பாஜகவை எதிர்க்கிற நீங்க அண்ணாமலைக்கு எதிராக நீங்க எந்த வேட்பாளரை நிறுத்தி இருக்கணும்? சமீபத்தில் டார்ச் லைட்லாம் வச்சு உடச்சு பெரிய விளம்பரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணன் கமலஹாசன் கட்சியிலேருந்து ஒருத்தர் போனார்ல மகேந்திரன், அவரை நிறுத்தியிருக்கலாம். திமுகவில் எத்தனையோ பலந்துன்னு கொட்ட போட்டவன் இருக்கிறான், அவனை நிறுத்தியிருக்கலாம். அங்கெல்லாம் அவனை நிறுத்தலை. அண்ணாமலைக்கு எதிராக யாரையும் நிறுத்தாம எப்படிப்பட்ட ஆளை தெரியுமா நிறுத்துறாங்க? அவர் பாவம் மேயரா இருந்தவர், அவருக்கு எதுவும் தெரியாது. அவரை கொண்டு போய் இப்போ திடீர்னு நாடாளுமன்ற வேட்பாளர் அவர் தான், திமுக வேட்பாளர். அவர் அண்ணாமலையை துவம்சம் செஞ்சிருவாரு. அண்ணாமலை தேர்தல் பத்திரத்தில் தவறு பண்ணியிருக்கிறார். நான் உண்மையிலுமே திருப்பி கேட்கிறேன், அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, ஐபிஎஸ் படிச்சு தான் பாஸ் பண்ணாருன்னு யாருக்காவது ஒருத்தர் நெஞ்சில மனசாட்சியில கை வச்சு சொல்லி பாருங்க. உண்மையே இல்லை. 1947 இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அண்ணாமலை சொல்றாரு 1967 வெள்ளக்கார ஆட்சி காலத்துல சத்ரபதி சிவாஜி தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்தாருங்கிறான். இவன் எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருப்பான்? இவனை நம்பி ஒரு கூட்டம், முட்டாள் கூட்டம். அது மட்டும் இல்ல, ஒன்னு போய் சொன்னா பரவாயில்ல, வாயை திறந்தா போய் நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்த ஒருவர் எனக்கு கதர் ஆடைகளை உடுத்த சொல்லி அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. யார் தெரியுமா அந்த நாட்டின் முதல் பிரதமர்? காந்திங்கிறான். காந்தி என்னைக்கு பிரதமராக இருந்தாரு? நீ என்ன அமைச்சரவை எதுவும் முட்டை சப்ளை பண்ற வேலை பார்த்துட்டு இருந்தியா? என்னைக்கு இருந்த நீ? அடிப்படை அறிவற்றவன் வேட்புமனு தாக்கல் பண்றான், கோர்ட் பத்திரத்தை எடுத்து தாக்கல் பண்றான். கோர்ட் பத்திரத்தை தாக்கல் பண்ணா அதை ஏற்றுக்கொள்ள கூடாது, அதை எதிர்த்து சண்டை போடணும். நீங்கள் கோயம்புத்தூர்ல நிறுத்தின அந்த கணபதி ராஜ்குமார்ங்கிற வேட்பாளர் இறங்கி சண்டை போட்டாரா? அவரு நமக்கு எதுக்குடா வம்புன்னு மிச்சரை சாப்பிட்டு போயிட்டாரு. அங்க களத்துல நின்னது எங்க அக்கா கலாமணி. அவங்க சொல்றாங்க நாம் தமிழர் டம்மி வேட்பாளரை போட்டிருக்கு. டேய், எங்க அக்கா சீதாலட்சுமி கூட ஒரு 10 நிமிஷம் திமுகவிலேயோ பாஜகவிலேயோ இருக்காங்க, தர்க்கம் பண்ணி ஜெயிச்சிடறா பார்ப்போம். உன்னால முடியுமா? இந்த தொகுதியில திமுகவுக்கு கூட்டணி கம்யூனிஸ்டுகள். எப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள்? மார்க்ஸை படிச்சிருக்கிறோம், நாங்க லெனினை படிச்சிருக்கிறோம், ஏங்கல்ஸை படிச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் படிச்சீங்க. கடைசியில கொண்டு போய் திமுக அடகு வச்சுட்டு ஒட்டுமொத்த திமுகட்டையும் கொண்டு போய் கட்சி அடகு வச்சு 25 கோடி ரூபாய்க்காக 4 சீட்டுக்காக விடிய காத்திருக்கின்ற இவர்கள் இந்த நாட்டிற்கு விடுதலை பெற்று தர போறாங்களா? இந்த மண்ணுக்கான தீர்வை பெற்று கொடுக்க போறாங்களா? இந்த மக்களை காப்பாற்ற போகிறார்களா? ஒன்றும் நடக்காது. எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்கல்ல, அவருக்கு 76 வயசுன்னு. பாவம், அவர் ஓய்வு எடுக்கட்டும், அவரை வீட்டில் உட்கார வைங்க. வயதான காலத்தில் ஐயா ஸ்டாலின் கஷ்டப்படுற மாதிரி எதற்காக? ஐயா ஸ்டாலின் வரும்போதோ, ஐயா மோடி வரும்பொழுதோ, அல்லது எடப்பாடி வரும்போதோ இந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்க முடியுமா? இதுதான் உணர்வால் சேர்ந்த கூட்டம். அதனால தான் என்ன நடந்தாலும் விட்டுட்டு போக கூடாது, எப்படியாவது இந்த மண்ணுக்கு ஒரு விடிவை நாம கொடுத்துட முடியும்ன்ற நம்பிக்கையில நாங்கள் தனித்து நிற்கிறோம். எல்லா கட்சிகளும் கூட்டணி, தனித்து ஒரே புலியாக நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்குது. எங்களை ஆதரிக்காமல் விட்டுட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்களித்து எந்த பயனும் இல்லை. கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். திமுக கூட்டணி உங்களை காப்பாற்றாது, பாஜக உங்களை காப்பாற்றாது, ஆழ குழி தோண்டி புதைக்கும். இது எல்லாத்துக்கும் மாற்றாக நாம் தமிழர் கட்சி களத்தில் நாங்க நிற்கிறோம். இங்க சொல்லுவான், திமுக ஓட்டு கேட்க வரும்போது, காங்கிரஸ் ஓட்டு கேட்க வரும்போது ஒன்னு குற்றச்சாட்டு வைப்பான். எப்படி தெரியுமில்ல? நாம் தமிழர் கட்சி அவங்க பாஜகவோட பி டீமுங்க. அதை திமுகவும் காங்கிரஸும் சொல்லும், கம்யூனிஸ்ட் கூட சொல்லும். அதே அந்த பக்கம் போனீங்கன்னு வைங்க, திமுகவினுடைய காங்கிரஸுடைய பி டீம் தான் நாம் தமிழர் கட்சின்னு அந்த பக்கம் பாஜக காரன் சொல்லுவான். அதே மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாரும் சொல்லுவான், அதிமுகவுக்கு பி டீம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. நாங்கள் நாம் தமிழர் கட்சிங்கிறது பாஜகவுக்கு பி டீம் கிடையாது, அதிமுகவுக்கு பி டீம் கிடையாது, திமுக காங்கிரஸுக்கு பி டீம் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் ஏ டீமாக இருக்கிறோம். ஏ டீம் என்ன தெரியுமில? அட்டாக் டீம். சுத்தி வளைச்சு எல்லா பயிலையும் வெளுக்கிறோம். நாங்க ஏ டீம், நாம் தமிழர் கட்சிங்கிற அட்டாக் டீம். சும்மா வந்தவன் சொல்லிட்டு தெரியும் பி டீம். நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு இந்திய பாராளுமன்றத்தை ஆளுகின்ற பாஜக, ஆள துடிக்கின்ற காங்கிரஸ், மாநிலத்தை ஆளுற திமுக, ஏற்கனவே ஆண்டு முடித்த அதிமுக, எடப்பாடி பழனிசாமி, யாராவது ஒருத்தர்கிட்ட பதில் இருக்கா?
இந்த மண்ணை காக்க தெரியல, இந்த மண்ணை இவர்களால் மீட்க தெரியல, இங்கு வேலை வாய்ப்பை உருவாக்க தெரியல, கல்வியை இங்கு சமமாக அனைவருக்கும் இலவசமாக கொடுக்க தெரியல, மருத்துவத்தை அனைவருக்கும் சமமாக இவர்களுக்கு கொடுக்க தெரியல இலவசமா அப்படின்னா இவர்களை நம்பி வாக்களித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த தேர்தலில் உங்களுடைய ஜனநாயக கடமையை 19ஆம் தேதி 19/4/2024 ஜனநாயகத்திற்கான நாள் எல்லா இடத்துலையும் விளம்பரம் வச்சிரான். வாக்குக்கு காசுகளை விற்காதீங்க, காசுக்கு வாக்க விற்காதீங்க அப்படின்னு வச்சிருக்கிறான்ல, அதை நாங்களும் உங்கள் இடத்துல சொல்றோம். ஜனநாயக கடமையை நிறைவேற்ற 19ஆம் தேதி உள்ள போறீங்க. உள்ள போய் இத்தனை ஆண்டு காலம் நாம் பெற்ற துன்பத்திற்கு, இத்தனை ஆண்டு காலம் நாம் பெற்ற வலிக்கு வரிசை எண் 5 இருக்கிற அக்கா சீதாலட்சுமியினுடைய அந்த ஒளிவாங்கி சின்னத்திற்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்க. நீங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்தை காக்கும். தேர்தலில் வாக்களிப்பது என்பது ஜனநாயக கடமை. அதை நாம் தமிழருக்கு செலுத்த வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. வரலாற்று கடமையை நிறைவேற்றுங்கள். மான தமிழர்கள் தமிழ்நாட்டில் உயிர்வோடும் உணர்வோடும் வாழுகின்றோம் என்று இந்த நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கை செய்யுங்கள். நாடாளுமன்றத்தில் அக்கா சீதாலட்சுமி கால் எடுத்து உள்ளே வைத்து முதல் வார்த்தை பேசும் பொழுது மோடி பதறி ஓடணும். அந்த ஓட்டத்தை காண ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.